எத்தனை கோயில்ல இன்னைக்கு இருக்க கோயில்ல வந்து ஆதியில இருந்த என்ன ஆ அ சிலை இருந்தது. அதுக்கப்புறம் அத குடைஞ்சு என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரலாற நம்ம தோண்டி எடுத்தா தெரியும். இன்னைக்கு பலரும் வந்து அத நம்ம இது பண்றதில்ல. முதல்ல இங்க இருக்க தமிழ் கொடி வேற எந்த சமயத்திலயும் கிடையாது. நம்ம வரலாற தேடி வரலாற போய் படிங்க. அதுல பல விஷயங்கள் இங்க புதைஞ்சு கிடக்குது. இன்னைக்கு கீழடியிலயும் சரி, மத்த இடத்துலயும் போய் சுடுகாடத்தான் போய் மக்கள இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் தேடிட்டு இருக்காங்க. அத தாண்டி அதுக்கு எதிர்த்த மாரி வாங்க. உங்க உங்களுக்கு நாகரீகம் கிடைக்கும். தமிழனோட அவனோட வாழ்வியல் கிடைக்கும். அத இங்க யாருமே பார்க்கிறதே கிடையாது. முதல்ல போய் சுடுகாட்ட தோண்டிட்டு இருந்தா சுடுகாட்டுல என்ன இருக்கும்? எலும்பு இருக்கும். இதுதான் இருக்கும். அதை தாண்டி அதுக்கு எதிர்த்த மாரி வந்து பாருங்க. இவனோட தமிழனோட எல்லா சமயம், பண்பாடு அனைத்தும் அங்க தான் இருக்குது. இப்போ தென்றல் எங்கிருந்து வரும்? தென்றல் வரும் திசையை நோக்கி தான் வீட்டு அமைச்சரும் தான் நம்மளோட ஆதி மாந்தர். சரியா? அதுக்கு நேர் எதிர் திசையில தான் வந்து ஆ நம்ம இடுகாட்ட வந்து அமைச்சிருந்தாங்க. இங்க நம்ம அகழ்வாராய்ச்சியில இருக்கிறவங்கலாம் போய் தேடுற இடம் பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டுல தான் தேடுறாங்க. நம்ம இங்க அதை தாண்டி அதுக்கு நேர் எதிர்ல யார் வாழ்ந்தா, அங்க நம்ம சுடுகாட்ட தோண்டிட்டோம்னா, அங்க வெறும் இதுதான் இருக்கும். நீங்க அத தாண்டி இங்க வாங்க. இங்க வந்தீங்கன்னாக்க, தமிழனோட அந்த வரலாறு என்னங்கிறது, அவன் வாழ்ந்த விதங்கிறது என்ன தெரியும், இந்த ஆராய்ச்சிக்காக. இப்ப முருகன பத்தி நம்ம பேசும்போது, மு இந்த அறுபடை வீடுங்கிறது இன்னைக்கு அதுல நெறைய ஒரு சில கூட்டங்கள் ஒரு சில இதுக்காக வியாபாரத்துக்காக இன்னைக்கு 1000 விஷயங்கள பண்ணி, இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் மாரி இங்க நம்ம இருக்கிற ஒவ்வொரு முருகன் கோயிலையும் வியாபார ஸ்தலமாக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப எல்லாரும் இந்த கூட்டத்துல போய் நான் 5 மணி நேரம் நின்னு நான் சாமிய பார்த்தா தான் எனக்கு இதுக்கு மோட்சம் கிடைக்கும். 10 மணி நேரம் அதெல்லாம் விட்ரு. நீ இருக்கிற இடத்த இன்னைக்கு அன்னைக்கு அபய பெருமாட்டியா இருந்தாலும், பல சித்தர் பெருமக்களா இருந்தாலும் சரி, உன் தெய்வத்த நீ வெளியில தேடாத உன்னுள் தேடுன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுபோல உன்னோட வீட்ட கோயிலா மாத்து. இப்ப நீ இருக்கிற வீட்ட கோயிலா மாத்து. நீ இருக்கிற பூஜை அறைய கோயிலா மாத்துங்க. அந்த இடத்துக்கு அந்த சக்திய நீ கொண்டு வர முடியுமான்னா, கண்டிப்பா கொண்டு வர முடியும். இப்போ நான் இங்க வந்தா தான் முருகன் அருட்காட்சி குடுப்பான். இங்க வந்தா தான் வராகி வந்து உனக்கு காட்சி தருவா. இங்க வந்தா தான் பெருமாள் வந்து உனக்கு செல்வத்த அள்ளித் தருவாங்கிற அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. எங்க இருந்தாலும் நம்மளோட ஆத்மாங்கிறது தூய்மையா இருந்து ஒரு தெய்வத்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோன்னா, எங்க இருந்தாலும் உன்னோட அன்புக்கு கட்டுப்பட்டு, உன்னோட வீட்டுல உன் அருகில வந்து ஒரு தெய்வம் இருக்கும். அதனால வந்து எனக்கு அங்க கூட்டமா இருக்கு. நான் அங்க போய் கால் கடுக்க 10 மணி நேரம் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நம்மளோட ஆத்ம பலம் பலமா இருந்தாக்கா எதுவும் தேவையில்ல.